அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நியூரா ட்ரேடிங். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போலாம்னா, ஒரு ட்ரேடிங் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல பொசிஷன்ஸ் அதாவது T1 ஹோல்டிங்ல ஒரு ஸ்டாக் இருந்துச்சு. அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு அந்த ஸ்டாக் T2 ஹோல்டிங்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். T1 அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு இங்க இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த T2 இல்ல. என்ன ரீசன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சேல் பண்றதா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸிட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஸ்டாக் மட்டும் எக்ஸிட் பண்ணி காமிக்கிறேன். ஆர்டர் புக்ல போய் பார்த்தீங்கன்னா ஒன் குவான்டிட்டி கம்ப்ளீட்டட். இது பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ்ல உங்களுக்கு காமிக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இன்னைக்கு தான் நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோல்டிங்ல இருந்து செல் ஆயிருக்கு. இதை இங்கே காமிக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை எப்படி அனலைஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் தென் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு ஒரு சின்னதாக அனலைஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் அவுட், அது கேப்பில் பிரேக் அவுட் ஆயிருக்கனால நம்ம வெயிட் பண்ணி தான் இதை பார்க்கணும். ஓகேங்களா? இருந்தாலுமே இன்னைக்கு மார்க்கெட் என்னவா இருக்குன்னா கீழே வந்தாலுமே ஒரு புல்லிஷ்கான மூவ்மெண்ட் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரேடிங் ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷனாக தான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ட்ரேடிங் டேஸில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஒரு ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரீசனுக்காக நான் இன்னைக்கு பண்ணி காமிக்கிறேன். இல்லைன்னா இன்னைக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு நான் என்ன ஸ்டாக் எடுக்கலாம்னு இருக்குன்னா நிஃப்டி 50 எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இங்கே திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இது வரைக்கும் அதுக்கப்புறம் இங்கிட்டு திரும்பி போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, நம்ம இன்னைக்கு ஐஇஎக்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 மினிட் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை எப்படி பை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் அதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் செல் எங்கே பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிடுறேன். இது ஜஸ்ட் சாம்பிள் அக்கௌண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு நான் பெருசாக எதையும் காமிக்க முடியாது. நான் ஏன் பெரிய அக்கௌண்ட்ஸ் காமிக்கிறது இல்லை அப்படின்னா செபியோட ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் நம்ம பப்ளிக்காக காமிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகும். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் ஆர்டர் அலௌடு இல்லை போல். ரீசன் என்னென்னா இன்றைக்கி ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் இல்லையா, அதனால். இப்போ நம்ம நீங்கள் சிஎன்சி ஆர்டர்லையுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது லிவரேஜ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 5 கூட பண்ண முடியல, 4 பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆர்டர் புக்கில் போய் பார்த்துக்கலாம். சிஎன்சி ஆர்டர் ஐஎக்ஸ். ஓகேங்களா? ஐஎக்ஸி ஆர்டர் நமக்கு ஒன்ஸ் பிளேஸ் ஆன உடனே நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா இது ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன ரிவர்சல் மாதிரி பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குது. ஓகேங்களா? இப்போது ஷார்ட்டாக ஒரு ரிவர்சல். இந்த ரிவர்சல் பார்த்தீங்கன்னா இதை பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் கம்ப்ளீட் புல்லிஷ். நாம் ஏன் இங்கே எடுத்தோம்னா கண்டிப்பாக இது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து வந்துருக்கோம். ஓகேங்களா? இது ஹோல்டிங்கு போன வீடியோவில் நம்ம காமிச்சிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் தான் ஆச்சு. 2 நாளில் பார்த்தீங்கன்னா 15% ரிட்டர்ன்ஸ். 2 டேஸில் உங்களால் 15% ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எந்த பிஸ்னஸ்லையும் பண்ண முடியாது, ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதை பண்ண முடியும். அதே சமயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 15% லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதை கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணி கரெக்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு. நம்ம அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டட். இது பார்த்தீங்கன்னா பொசிஷனில் இருக்கும். இது எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ஹை. இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்குது, இந்த ஜோன் வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஈவினிங் 3:30 இன்னைக்கு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன். உங்களுக்கு ஒரு 12 o'clock போல் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்றது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது முடிஞ்ச வரைக்கும் ஹோல்டிங்கில் இருக்கிறது தான் நமக்கு வந்து பெஸ்ட். ஓகேங்களா, நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், என்னுடைய பெரிய அக்கௌண்ட்டில் எங்கே ட்ரேட் பண்ணாலும் சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது லாங் டேர்ம் அல்லது ஸ்விங் ட்ரேடிங்காக மட்டும்தான் நான் வந்து பண்ணுவேன். இந்த மாதிரி இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் யூடியூப் கண்டென்ட்டாக மட்டும்தான். ஏன்னா இந்த மாதிரி காமிச்சா தான் வியூஸ் வரும். ஸோ வந்து இந்த மாதிரி காமிக்கிறேனே ஒழிய நான் வந்து யாருக்குமே இந்த இதை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது பார்த்தீங்கன்னா ₹52, ₹152 இந்த ரேஞ்சில் நம்ம வந்து காலையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த ரேஞ்ச் இந்த ஏரியாவில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் காலிலேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 153.25 வரைக்கும் போயிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா, இப்போ திரும்பவும் நான் என்ன பண்ண போகிறேன்னா 154 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் புல்லிஷ் ஆகிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்குமாச்சும் மார்க்கெட் வரும். இன்னைக்கோட ஹை, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 154 வந்துச்சுன்னா ஓகே தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன்ஸில் தெரியும், ஹோல்டிங் ஓப்பன் ஆகல, இது இன்டர்நெட் ப்ராப்ளம் போல். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது நமக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன அர்த்தம். இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10,000 குவான்டிட்டிஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. 10,000 குவான்டிட்டிஸ் வச்சுருந்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 30,000 ப்ராஃபிட். அதுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா,